நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் மேம். நல்ல தலைவர் அப்படிங்கும்போது பேசுறது அதிகமா பேச வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி பேச்சு மட்டுமே இருக்க வேண்டாம். செயல்ல பண்றது விஜய் சார் அப்படின்னு சொன்னாலுமே, சில நேரங்கள்ல என்ன செய்ய போறேங்கிறதையாவது மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும்ல மேம். இப்ப இந்த பிரச்சனைகள் இருக்கு. நான் அதுக்கு பதில் இது சொல்லுவேன், செய்வேன் அப்படிங்கறத சொல்றதை தாண்டி குற்றச்சாட்டா மட்டுமே பிரச்சாரத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. முழுக்க முழுக்க டிஎம்கே தான் தீய சக்தி. இல்ல அது பாருங்க, அது நான் நினைச்ச விஷயம் தான். அது நான் நான் ஃபர்ஸ்ட்லாம் விஜய் நான் பார்த்திருந்தா ஒரு தங்கச்சியா நான் வேணா அதை சொல்லியிருப்பேன். அது ஏன்னா அதை விட்டுட்டு நீங்க ஒரு ரூட் அது அண்ணா செலக்ட் பண்ண அது அவங்களோட ஒரு விருப்பம் இல்லம்மா, அவரோட விருப்பம் இல்ல தம்பி. அது நம்மளால சொல்ல முடியாது. அவர் ஏன் அந்த ரூட் எடுத்தாரு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லாரும் அதை தானே பண்ணாங்க. நீங்க பாத்தீங்கன்னா என்டிகே இருந்தா அவங்க உட்கார்ந்து அதை தான் பண்ணாங்க. இவங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக எடுத்தா இவங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அது இயல்பு இல்ல தம்பி. அது தட் இஸ் த வே. நம்மளோட கேம்பெயினிங்கோட பரப்புரையோட ஒரு இதே அப்படிதான், ஃபார்மேட்டே அப்படிதான். யார் ஒருத்தர் ரொம்ப அமைதியா புத்தர் மாதிரி யாரும் பரப்புரை பண்றது கிடையாது. பாருங்க, அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரின்னு ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க. அது பழகி இருக்கு. ஜனங்க அதெல்லாம் தாண்டி புத்திசாலிங்க தம்பி. தட் இஸ் வை அதனாலதான் ஓட்டை ஜனங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஜனங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நீங்க என்ன வேணாலும் அவங்கள்ட்ட புதிங்க டிரான்ஸ் பண்ணுங்க. ஆனா அவங்க என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுவாங்க. அதை தான் நேத்து நான் சொன்னேன். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அப்படின்ட்டு நான் சொன்னது. ஏன்னா அது நீங்க பாத்தீங்கன்னா என்ன நீங்க பண்ணாலும் என்ன பேசினாலும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அவங்க இல்ல, அது நாங்க விஜய் சாருக்கு தான் போடுவோம், அவர் தான் பண்ண அவங்க அடம் பிடிச்சி பண்ண வச்சிருக்கிறத. இது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஆச்சரியம்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அண்ணன் வின் பண்ணிட்டாங்க, சாத்தியம் அத பண்ணிட்டாங்க பாருங்க, பாசிபிள் ஆக்கிட்டாங்க. சோ இது ஒரு நியூ ட்ரெண்ட்ஸ். இது புதுசா இருக்கும். எது ஒண்ணுமே தம்பி புதுசா வரும்போது கொஞ்சம் அப்படிதான் தெரியும். எனிதிங் புதுசா இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் அக்ளமடைஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. இப்படி இருக்கு அப்படி இருக்காங்க. அப்புறம் அது கிளிக் ஆனதுக்கு அப்புறம் அதுவே நாளைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆயிடும். பாத்தீங்களா, அவரை மாதிரி பண்ணணும், எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி பண்ணணும், விஜய் அவர்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு அதுக்கு டைம் தான் மேட்டர் ஆகும். இட்ஸ் டூ ஏர்லி. இப்போ அவர் டூ ஏர்லி. அவரை பத்தி எதுவும் அவரை கண்டிப்பா ஆகாதவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, ஐயோ அப்படி பேச மாட்டேங்கிறாரு, இப்படி பேச மாட்டேங்கிறாரு. அவரு வீட்டுக்குள்ள இருந்த போது வீட்டுக்குள்ளே இருக்கிறாருன்னாங்க. அப்புறம் வெளியில வந்தப்புறம் வெளியிலே இருக்கிறாருன்னாங்க. அப்புறம் அவர் பேச மாட்டேன். இப்படிதான் குத்தம் குறை சொல்லுவாங்க. நேத்து நான் தான் சொன்னேன், ஒரு இன்டர்வியூல சொன்னேன். இப்பதான் உங்களை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு எதிர்கட்சி. அத அன்பார்ச்சுனேட்லி நம்மளோட அரசியல இந்த எதிர்கட்சின்னு ஒண்ணு வச்சுட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வெறும் மக்கள் சேவைன்றது இல்ல, இப்ப வந்துட்டாங்க. அவங்களுக்கு அப்படி கிடையாது. எதிர்கட்சின்னு ஒண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க நீங்க தொட்டா தப்பு, உக்காந்தா தப்பு, நின்னா தப்பு, என்ன பண்ணாலும் தப்புன்னுவாங்க. நீங்க அவங்கள காது கொடுத்தீங்கன்னா உங்களோட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி